ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸின் தீவிரவாதிகள் தலைவர் ஒருவரான பிபின் சந்திரபாலை பற்றி பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிதவாதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகளின் கோட்பாடுகளில் நம்பிக்கை இல்லாததால் தீவிரவாதியாக மாறினார். இவர் வங்காளத்தை சார்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா, அதாவது அன்னிபெசன்ட் நடத்திய நியூ இந்தியா என்ற பத்திரிகையின் மூலம் தனது கருத்துக்களை நம்முடைய தேசத்துக்கு பரப்புனார். அதுக்கடுத்து இவரோட அனல் பறக்கும் பேச்சு, இவருடைய எழுத்து, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் விதமாகவும் தேசப்பற்றை வளர்க்கும் விதமாகவும் செயல்பட்டுச்சுது. ஸோ இதனால் இவருடைய கொள்கைகள் மூளை முடுக்கெல்லாம் பரப்புவதற்கு இவரோட அந்த பேச்சும் எழுத்தாற்றலும் உறுதுணையாக இருந்துச்சு. அடுத்து வங்காள அமைதியின் மெயின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். ஏன்னா வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சி பார்த்தீங்கன்னா அமைதியாக செயல்படக்கூடாது, ஒரு ஏதாச்சும் அவங்களோட ஆட்சி பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு உறுதித்தன்மையோடு இருந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் மிக முக்கியமானவர். நன்றி.